ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், விரட்டியடி மொரட்டியடி வெத்தியடி, விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி, விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி, விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி, விரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல. ஏன் சொன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நின்றான். அதனால கோலியாத்து போன்று இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படல. தைரியமாய் நான் அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி கடந்து சென்றான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 6ஆம் வசனத்துல, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் புது பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். ஆனால் சத்துருக்கு முன்னாடி நம்ம பயந்தோணி மாதிரி இருந்தாதான் நம்ம தோற்று போயிடுவோம். பிசாசு என்ன பண்ணிடுவான்? ஜெயம் எடுத்துட்டு போயிடுவான். ஆனால் பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படாதபடிக்கு ஒன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து நாம பேசும் பொழுது அந்த பிரச்சனை காணாமலே போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நாம பயந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பிசாசு ஜெயம் எடுத்துருவா, நாம தோற்று போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படாம தைரியமாய் நின்றானோ அதை போல கோலியாத்தை போன்று காணப்படுகிற பிரச்சனையை பார்த்து நாமளும் பயந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. நாம் தைரியமா இதை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நிச்சயமா இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அதை நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் வசனம் என்கிற கல்லை எடுத்து மேற்கொள்ள வேண்டும். அவன் என்ன பண்ணா, கூழாங்கல் ஒரே ஒரு கல் தான் எடுத்தான், அதை வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டான். அதே போல நம்ம பிரச்சனை என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றாது போல இந்த பைபிள்ல இருந்து வசனத்தை வச்சே அந்த பிரச்சனை அடிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை வச்சு என்ன பண்ணணும்? பிரச்சனையை அடிக்க வேண்டும். நீங்க பிரச்சனை இந்த வசனத்தை வச்சு ஜெயிக்கும் பொழுது அந்த பிரச்சனை காணாமலே போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருகிறார். அடுத்து பாருங்க 7:8, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே நிரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தரால மாத்திரம்தான் வருமே தவிர நம்மளால ஒண்ணுமே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய பலனை கொண்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா? ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் கர்த்தரை சார்ந்து நிற்காம சொந்த திறமையில சார்ந்து நிற்கிறார்கள். நான் என்ன பண்ணிடுவேன், நான் இதை கொண்டு போயிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொந்த திறமையில கொண்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மை கொண்டு எல்லா காரியத்தையும் செயமெடுக்க வைப்பாராம். அல்லேலூயா. அத ஒரு பக்தன் பாடி இருக்கிறாரு. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை.